ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் 2 ஈஸியான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இந்த மாதிரி லைனாக ஒரு 10 இல்லைனா 11 ஸ்டிக் வந்து லைனாக அடுக்கிக்க போகிறோம். இப்போது இதுக்கு மேலே 2 ஸ்டிக்கு, ஸோ இந்த சைடு ஒரு ஸ்டிக், அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு ஸ்டிக், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போது இன்னும் 2 ஸ்டிக் எடுத்து ஒரு ஸ்டிக்கை இந்த சைடும் இன்னொரு ஸ்டிக்கை இந்த சைடும் ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம மேலே ஒட்டணும் இல்லையா, அந்த ஸ்டிக்குக்கு மேலே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக் இங்கே ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக் ஒட்டிடலாம். இப்போது இதை அப்படியே வந்து திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சுட்டு திரும்ப 2 ஸ்டிக் எடுத்து ஒரு ஸ்டிக் மேலேயும் இன்னொரு ஸ்டிக் வந்து கீழேயும் அப்படி ஒட்ட போகிறோம். இந்த 2 கிராஃப்ட்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோதான், இதை வந்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்டிக் எடுத்துக்க போகிறோம். இந்த 2 ஸ்டிக்கோடைய எட்ஜை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதுக்காக. இப்போ இதே மாதிரி இன்னொன்றையும் கட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி 2ம் ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். இப்போது இது 2த்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இன்னொரு ஸ்டிக்கை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த 2 ஸ்டிக்கோடைய சென்டரில் இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அது 2த்தையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி. இப்போது இதில் இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஸ்டிக்கில், ஓகேவா, இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே இந்த ஸ்டிக்கோடைய பாட்டம் சைடில் இப்படி அட்டாச் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பேப்பர் ஃப்ளவர் பண்ண போகிறோம். இது டெக்கரேஷனுக்காக தான். நீங்கள் வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னா கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பேப்பர் ஃப்ளவர் தான் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் இந்த பேப்பர் ஃப்ளவர் நம்ம பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஸ்லோவாக காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு பெட்டலை கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பெட்டலை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடணும். இதோட சென்டரில் ஒரு ஹாஃப் பேர்ல் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்புறம் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அந்த லீவ்ஸில் வெயின்ஸ் மாதிரி தெரியும். இதே மாதிரி இன்னொரு லீஃப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதில் ஒட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி. இதில் வந்து இந்த சைடில் இந்த மாதிரி ஃபோட்டோவை நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் டேபிள்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும். இப்போது செகண்ட் கிராஃப்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கை அப்படியே மேலே ஒட்ட போகிறோம். இதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஸ்டிக்காக மேலே ஒட்டிகிட்டே வரலாம். மொத்தம் ஒரு 12 இல்லைனா 15. ஸோ நான் வந்து 15 ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிராஃப்ட்ஸ்க்கு ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் நார்மலாக ஃபெவிகாலே யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 ஸ்டிக்கை வந்து இப்படி நான் அரேஞ்ச் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போது அடுத்து இதே மாதிரி 4 ஸ்டிக்கை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இதுலேயும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம்.
இந்த மாதிரி 4 ஸ்டிக்ஸும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிக் எடுத்து அதை 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ண போகிறோம். 2 பீஸாக. இதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கையும் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, ஸோ இதில் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஹாஃப் ஆஃப் பீஸை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பீஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப இன்னொரு பீஸ் ஒட்ட போகிறோம். இப்போது இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த 4 ஸ்டிக்ஸ் மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 4 பீஸ் சேர்த்து ஒட்டணும் இல்லையா, அதை இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். திரும்ப 2 ஸ்டிக் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஸ்டிக் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக் ஒட்டிடலாம். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கை திருப்பிட்டு இந்த சைடில் எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு 4 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ அப்படியே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஸ்டிக்கை இந்த இடத்துல ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த கிராஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த சைடில் வச்சுட்டு ஒரு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 கிராஃப்ட்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.